தாய் வீடு பிப்ரவரி 2026. ஆயுள்வேதமும் சித்த மருத்துவமும். தீதிலா வாகடம் செந்தமிழ் செய்திட. எழுதியவர் பாலசிவகடாட்சம். குரல் தாய் வீடு செயற்கை நுண்ணறிவு. தமிழர் மருத்துவம் என்றால் அது சித்த மருத்துவம்தான் என்று பலர் எளிதாக முடிவு செய்து விடுகிறார்கள். காரணம், ஆயுள்வேதம் ஆரியருடையது, அதன் மூல நூல்கள் சமஸ்கிருதத்தில் உள்ளன. சித்த மருத்துவம் தமிழருடையது, அதன் நூல்கள் தமிழில் உள்ளன என்ற ஒரு மேலோட்டமான பார்வை. ஆனால் இப்படி பொதுவாக சொல்லிவிடுவது உண்மையான ஆய்வாயரின் அணுகுமுறை அல்ல. உண்மையில் தமிழர் மருத்துவம் எது என்பதில் இன்றும் பலருக்கு தெளிவு இல்லை. ஆயுள்வேதம் வந்துவிட்ட நோயை அறிந்து அதற்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்துவதை முக்கியமாக கருதுகிறது. சித்த மருத்துவம் நோய் வருவதற்கு முன்பே அதை தடுக்கவும் உடல் நலத்தை பேணி நீண்ட ஆயுளை பெறவும் வழிகளை தேடுகிறது. பண்டைய தமிழ் இலக்கியங்களில் ஒரு நகரின் வாழ்வியல் அமைப்பை விவரிக்கும்போது அங்கு வாழ்ந்த மக்களின் தொழில்கள் தெளிவாக சித்தரிக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் கூறும் பூம்புகார் நகரின் மருவூர்பாக்கம் பகுதியை பற்றிய ஒரு பாடலில் கடைத்தெருக்கள், வணிகர்கள் வாழும் மாட மாளிகைகள், அந்தணர் குடியிருப்புகள், உழவர்கள் வாழும் பகுதிகளாகியவற்றோடு சேர்ந்து மருத்துவம் கற்ற ஆயுள்வேதர் மற்றும் வானியல் சோதிடம் அறிந்த காலக்கணிதர் ஆகியோரும் அங்கு வாழ்ந்ததாக இளங்கோ அடிகள் குறிப்பிடுகிறார். சோதிடரை அவர் தூய தமிழ்ச் சொல்லான காலக்கணிதர் என்று அழைக்கிறார். ஆனால் மருத்துவரை மற்றும் ஆயுள்வேதர் என்று குறிப்பிடுகிறார். இதன் பின்னணி என்ன? இதற்கான விளக்கம், இளங்கோவடிகள் வாழ்ந்த காலத்தில் தமிழகத்தில் மருத்துவம் என்பது பெரும்பாலும் ஆயுள்வேத மரபைச் சேர்ந்ததாகவே அறியப்பட்டிருந்தது என்பதில்தான் இருக்கிறது. சமஸ்கிருதத்தின் ஆயுர்வேதம் என்ற சொல்லே தமிழில் ஆயுள்வேதம் என வழங்கப்பட்டு வந்தது. இளங்கோவடிகளுக்கு பின் பல நூற்றாண்டுகள் கழித்து வாழ்ந்த சேக்கிழாரும் மருத்துவக் கலையை ஆயுள்வேதக் கலை என்றே குறிப்பிடுகிறார். இத்தகைய இலக்கியச் சான்றுகள் குறைந்தது 1500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே ஆயுள்வேத மருத்துவம் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. சோழர் காலத்தில் தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரிகள் இயங்கின என்பதற்கும் அங்கு சரக சம்ஹிதை, அஷ்டாங்க ஹிருதய சம்ஹிதை போன்ற ஆயுள்வேத நூல்கள் பாடநூல்களாக பயிலப்பட்டன என்பதற்கும் கல்வெட்டுச் சான்றுகள் உள்ளன. சோழர் காலத்து மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ பாடநூலாக பயிற்றுவிக்கப்பட்ட நூல்களுள் ஒன்றான அஷ்டாங்க ஹிருதய சம்ஹிதை இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் மருத்துவ பாடநூலாக பயன்பட்டு வந்துள்ளது என்பதை போவா 7ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்த ஐ சிங் என்னும் சீன யாத்ரிகர் பதிவு செய்துள்ளார். அஷ்டாங்க ஹிருதய சம்ஹிதையை இயற்றியவர் வாக்பட்டர். அவர் பெயர் தமிழகத்தில் வாகடர் என வழங்கப்பட்டது. சரகரின் நூலை சரகம், வள்ளுவரின் நூலை வள்ளுவம் என்று அழைத்ததைப் போல வாகடரின் நூலும் வாகடம் என அழைக்கப்பட்டது. ஒரு காலத்தில் வாகடம் கற்றவரே வைத்தியர் என்ற நிலை இருந்தது. பின்னர் வாகடம் என்பது ஒரே நூலை சுட்டாமல் பொதுவாக மருத்துவ நூல்களை குறிக்கும் சொல்லாக மாறியது. அதனால்தான் பிற்காலத்தில் அகத்தியர் வாகடம், தேரையர் வைத்திய வாகடம் போன்ற பெயர்கள் உருவாகின. மாட்டு வாகடம் என்ற கால்நடை மருத்துவ நூலும் கூட உள்ளது. சோழர் கால மருத்துவத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு வீர சோழன் ஆதுரசாலை. வீரராஜேந்திர சோழன் காலத்தில் இயங்கிய இந்த அரசாங்க மருத்துவமனை பற்றி திருமுக்கூடல் சாசனம் எனப்படும் கல்வெட்டில் விரிவான தகவல்கள் கிடைக்கின்றன. கல்வெட்டு தமிழில் இருந்தாலும் அங்கு பயன்படுத்தப்பட்ட மருந்துகளின் பெயர்கள் பெரும்பாலும் சமஸ்கிருதத்தில் உள்ள ஆயுள்வேத மருந்து பெயர்களாகவே இருந்தன. பிரமியம், தசமூல ஹரிதகி, பில்வாதிகிருதம், லசுனாதி ஏரண்ட தைலம், மண்டூர வடகம் போன்ற மருந்துகள் அங்கு பயன்படுத்தப்பட்டதாக கல்வெட்டு கூறுகிறது. இம்மருந்துகள் சரக சம்ஹிதை போன்ற பண்டைய ஆயுள்வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளவை மட்டுமல்லாமல் தமிழகம், கேரளம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் ஆயுள்வேத மருத்துவர்கள் பயன்படுத்தும் மருந்துகளாகவும் உள்ளன. பல நூற்றாண்டுகளாக இந்தியாவில் மருத்துவம், சோதிடம், யோகம் போன்ற அறிவியல் கலைகளின் போதனா மொழியாக சமஸ்கிருதமே விளங்கியது. அந்த கலைச் சொற்கள் பின்னர் தமிழிலும் பரவின. அஸ்வினி முதல் இரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களின் பெயர்கள், கஷாயம், சூரணம், லேகியம், தைலம், மாத்திரை, செந்தூரம் போன்ற மருந்தியல் சொற்கள் தமிழ் சமஸ்கிருத அறிவியல் பரிமாற்றத்தின் உயிர்ப்பான சான்றுகள்.
பொது ஆண்டு 1300க்கும் 1600க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இலங்கையின் வடபகுதியில் ஒரு சுதந்திரமான தமிழரசு நிலை பெற்றது. அது காலவரை பெரும்பாலும் சமஸ்கிருத மொழியிலேயே பயிலப்பட்டு வந்த மருத்துவக் கலைகளை படித்து பணிபுரியும் தகுதி பெற்றோர் குறைவாக இருந்தனர். இந்த நிலையில் தனது குடிகளில் பெரும் எண்ணிக்கையில் இருந்த தமிழ் மட்டுமே அறிந்த பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அது காலவரை சமஸ்கிருத மொழியில் படிக்கப்பட்டு வந்த ஆயுள்வேதம் மற்றும் சோதிடம் தொடர்பான நூல்களை தமிழ் மொழியில் ஆக்க வேண்டும் என்னும் முடிவுக்கு வந்தான் சிங்கை செகராசேகரன் என்னும் பெயர் கொண்ட யாழ்ப்பாண மன்னன். செகராசேகர மன்னன் காலத்தில் செகராசேகர மாலை என்னும் சோதிட நூலும் செகராசேகரம் என்னும் மருத்துவ நூலும் யாழ்ப்பாணத்தில் தமிழ் மொழியில் ஆக்கப்பெற்றன. பின்னர் பரராசசேகர மன்னன் ஆட்சி காலத்தில் இந்த மருத்துவ நூல் விரிவாக்கப்பட்டு பரராசசேகரம் என்னும் பெயருடன் 12 பாகங்கள் கொண்ட பெருநூலாக உருவாகிற்று. யாழ்ப்பாணத்தில் இயற்றப்பட்ட செகராசேகரம், பரராசசேகரம் போன்ற தமிழ் மருத்துவ நூல்கள் தாம் கூறும் மருத்துவ கோட்பாடுகளின் ஆதாரம் ஆயுர்வேதம் அல்லது வாகடம் என்பதை தெளிவாகவே குறிப்பிடுகின்றன. ஆயுள்வேத கல்வி குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல. கல்வி அறிவு பெற்ற எவரும் அதனை படித்து பணியாற்றலாம் என்று வலியுறுத்துகின்றார் செகராசசேகர நூலாசிரியர். அஞ்சன விழியினாலே ஆயுர்வேத நீதி வஞ்சகர் கற்க வேண்டா, மாறிலா பிணியினோர்தம் நெஞ்சினில் உணர வேண்டால், தேரிடார் நினைக்க வேண்டா, எஞ்சிய ஞானமுள்ளார் யாவரும் பயிற்றலாமே. ஆயுள்வேதத்தின் முதன்னூல் ஆசிரியர் என போற்றப்படும் தன்வந்தரி என்பவர் இயற்றிய மருத்துவ நூலை பெரிதும் சார்ந்தே தாம் தமிழில் பாடியுள்ளதாக பரராசசேகரம் என்னும் தமிழ் மருத்துவ நூலின் ஆசிரியர் கூறுகின்றார். இவ்வாறு ஆயுள்வேத மரபின் தொடர்ச்சியென வெளிப்படையாக தன்னை அறிவிக்கும் இந்நூல் தமிழில் இயற்றப்பட்டது என்பதற்காக மட்டுமே சித்த மருத்துவ நூல் என வகைப்படுத்தப்பட வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. பரராசசேகரம், செகராசசேகரம், அகத்தியர் 2000 போன்ற நூல்கள் அனைத்தும் ஆயுள்வேத மரபின் தொடர்ச்சியையே வலியுறுத்துகின்றன. எனவே இவற்றை ஒரே சொல்லில் சித்த மருத்துவ நூல்கள் என்று குறிப்பிடுவது வரலாற்று உண்மையை எளிமைப்படுத்தி மறைக்கும் செயற்பாடாகும். இந்த வரலாறு ஒன்று சொல்லும் செய்தி தெளிவானது. ஆயுள்வேதம் ஒரு மொழிக்கோ ஒரு பிராந்தியத்துக்கோ சொந்தமானது அல்ல. அது இந்தியாவின் பல பகுதிகளில் பல மொழிகளில் வளர்ந்து உள்ளூர் அனுபவங்களால் செழுமை பெற்ற ஒரு உயிர்ப்பான மருத்துவ மரபு. தமிழர் மருத்துவமும் அதில் ஒரு முக்கிய அங்கமாக நீண்ட காலமாக பங்களிப்பு வருகிறது. நன்றி.